அஸ்ஸலாம் வலைக்கும், வெல்கம் பேக் டு அவர் சேனல். டுடே சூப்பரான சிக்கன் ட்ரம்ஸ்டிக் ஃப்ரை ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். டிலே பண்ண வேண்டாம், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மிக்சிங் பவுலில் நல்லா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா கெட்டியான தயிர் சேர்த்துக்குங்க. இப்போது 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், காரத்திற்கு ஏற்ப மிளகாய் தூள் சேர்த்துக்குங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா கரம் மசாலா, அதே 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளும் சேர்த்துக்குங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள். காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்க்கறதுனால நல்லா நமக்கு கலர் கொடுக்கும் சிக்கனில். இப்போ 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். 1/2 ஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நார்மல் ரீஃபைண்ட் ஆயில், தேவையான அளவு உப்பு, இது எல்லாமே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை அதையுமே பார்த்திங்கன்னா நல்லா ஃபைனாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கறி லீவ்ஸ் சேர்க்கறதுனால நல்லா ஒரு ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட்டாக இருக்கும் சிக்கன். அதே போல் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இதையுமே நல்லா ஃபைனாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதில் சாட் மசாலா கெச்சப்லாம் இருக்கிறதுனால ரொம்ப ஜூஸியாக இருக்கும் சிக்கன். சாப்பிடவே கிட்ஸுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபைனலாக ஒரு 1/2 லெமன் இதையுமே நம்ம பிழிஞ்சு விட்டுடலாம். அவ்வளவுதான். இப்போது இது எல்லாமே ஒன்றோட ஒன்று நல்லா பைண்ட் ஆகிற அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். தயிர் கெட்டியாக இருந்தால் தான் உங்களோட அந்த மசாலா பார்த்திங்கன்னா நல்லா ஒரு திக்காக இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு நல்லா திக் கன்சிஸ்டன்சியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சிக்கனை நம்ம இதில் சேர்த்துடலாம். நான் எல்லாமே லெக் பீஸாக தான் எடுத்திருக்கேன். பீசஸில் பார்த்திங்கன்னா இது போல் கட் போட்டுக்குங்க. கட் போடுறதுனால உள்ளெல்லாம் நம்ம மசாலா நல்லா ஸ்டஃப் பண்ணலாம். ஸோ உள்ளுக்குள்ளேயுமே உங்களுக்கு நல்லா சாஃப்டாக அண்ட் ஸ்பைஸியாக இருக்கும். நான் 4 பீசஸ் கிட்ட எடுத்திருக்கேன். இப்போ இந்த சிக்கனில் நம்மளோட மசாலாவை நல்லா அப்ளை பண்ணுங்கள். ஸோ திக்காக இருக்கிறதுனால நமக்கு நல்லாவே ஒட்டும் சிக்கனில். ஸோ அதனால் நல்லா மசாலாவை ஃபுல்லாக சிக்கனில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி அப்ளை பண்ணி விடுங்க. நம்ம கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்குள்ளேயுமே நல்லா மசாலாவை நல்லா ஸ்டஃப் பண்ணி விடுங்க. இந்த மசாலா லெக் பீஸுக்கு தான் யூஸ் பண்ணணுமானா அப்படிலாம் கிடையாது. நம்ம நார்மலாக சிக்கன் பொரிக்க போகிறோம் அப்படின்னா இந்த மசாலாவை யூஸ் பண்ணி கூட நீங்கள் சிக்கனில் அப்ளை பண்ணி பொரிக்கலாம். இன்னுமே உங்களுக்கு சூப்பராக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். ஸோ சூப்பராக அப்ளை பண்ணியாச்சு. இப்போ இது பார்த்திங்கன்னா நான் 3 ஹவர்ஸ்க்கு நான் மேரினேஷனுக்கு விட போகிறேன். இது ஓவர் நைட் மேரினேட் ஆனாலும் இன்னும் சூப்பருங்க. ஸோ கண்டிப்பாக அது மேரினேஷனில் இருக்கணும். ஸோ ஒரு 2 to 3 ஹவர்ஸ் கம்பல்சரி இருந்தால் டேஸ்ட் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ இது ஊறட்டும், நம்ம அடுத்தது பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். எண்ணெய் சூடானதுமே ஸ்டவ்வை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுங்க. வச்சுட்டு இப்போ நம்மளோட சிக்கன் பீசஸை நம்ம சேர்த்துடலாம். இந்த சிக்கன் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மீடியம் ஃப்ளேமில் தான் நம்ம பொரித்து எடுக்கணும். நீங்கள் ஹை ஃப்ளேமில் பொரித்து எடுத்தீங்க அப்படின்னா மேலே இருக்கிற ஸ்கின்னு மட்டும்தான் உங்களுக்கு குக் ஆகுமே தவிர உள்ளுக்குள்ளே உங்களுக்கு சிக்கன் சுத்தமாக உங்களுக்கு வேகவே வேகாது. அதனால் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரித்து எடுத்துக்கோங்க. அதே போல் நம்ம எண்ணெய் கூட கம்மியாக தான் சேர்த்துருக்கோம். அதனால் எல்லா சைடுமே நல்லா குக் ஆகிற மாதிரி திருப்பி போட்டு நல்லா நீங்கள் பொரித்து எடுத்துக்கோங்க. எல்லா சைடுமே இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட சிக்கன் சூப்பராக பொரித்து எடுத்தாச்சு. ஃபைனலாக சர்வ் பண்ணும்போது இது போல் லெமன் ட்ராப்ஸை சேர்த்து மயோனீஸ் ஆர் க்ரீன் சட்னியோட சர்வ் பண்ணும்போது டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். நமக்கு உள்ளுக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக குக் ஆகிருக்கு. கண்டிப்பாக என்னோடய மெத்தடில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை தான். பை அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.